வணக்கம். காதல் ஓசைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதயத்தின் மொழியில் பேசும் காதல் கதைகள், உணர்வுகளால் நிறைந்த தருணங்கள், மனதை வருடும் பயணங்கள். இவை அனைத்தும் உங்களுக்காக. கதையின் உலகிற்குள் பயணிக்க தயாரா? வாருங்கள். இன்றைய கதையை தொடங்கலாம். அலுவலகம் இரவு 10 மணி ஆகியிருந்தது. சென்னை பாக்கியில் உள்ள மல்டி ஃப்ளோர் பில்டிங் ஃப்ளோர் முழுக்க அமைதி. எல்லாரும் வீட்டுக்கு போய்விட்டார்கள். ஆனால் அவள் ஸ்ரீதேவி இன்னும் கம்ப்யூட்டர் முன் உட்கார்ந்திருந்தாள். டெட்லைன் அழுத்தம். அவள் பாஸ் ராகுல் அவளுக்கு அருகில் நின்று ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் கொஞ்சம் இருக்கு ஸ்ரீ. நான் இருக்கேன், ஹெல்ப் பண்றேன் என்றான் ராகுல், குரல் மென்மையாக. அவன் குரலில் ஏதோ ஒரு சூடு இருந்தது. ஸ்ரீதேவி தலையசைத்தாள், ஆனால் அவள் இதயம் வேகமாக துடித்தது. பல மாதங்களாக. அவன் பார்வை, அவன் ஆக்சிடென்டல் டச், அவன் சிரிப்பு எல்லாம் அவளை தொந்தரவு செய்தது. அவன் அவள் அருகில் உட்கார்ந்தான். சேர்கள் நெருங்கின. அவன் கை அவள் மாஸ்கை தொட்டது. ஆக்சிடென்டல் அல்லது? அந்த தொடுதலில் மின்சாரம் பாய்ந்தது. ஸ்ரீதேவி மூச்சு இழுத்தாள். ராகுல். லேட் ஆகுது என்றாள், குரல் நடுங்கியது. தெரியும். ஆனா உன்னை தனியா விட முடியல என்றான் அவன். அவன் பார்வை அவள் கண்களில் பதிந்தது. அலுவலக வெளிச்சம் மங்களாக இருந்தது. எமர்ஜென்சி லைட்ஸ் மட்டும். அவன் கை மெதுவாக அவள் தோளில் ஏறியது. உன் ஷோல்டர் டைட் ஆயிருக்கு. ரிலாக்ஸ் பண்ணலாமா என்றான். அவள் எதிர்க்கவில்லை. அவன் விரல்கள் அவள் தோள்களை மெதுவாக அழுத்தின, மசாஜ் போல. ஆனா அது மசாஜ்க்கு மேலே சென்றது. அவள் உடல் நடுங்கியது. ராகுல். இது தப்பு என்றாள் அவள். ஆனா அவள் குரல் வேறு சொன்னது. தெரியும். ஆனா என்னால தாங்க முடியல. உன்னை பார்க்கும் போதெல்லாம். உன் சிரிப்பு, உன் மூக், உன் சைரில உன் கர்வ்ஸ் எல்லாம் என்னை பைத்தியமாக்குது என்றான் அவன், குரல் ஆழமாக. அவள் திரும்பி அவனை பார்த்தாள். அவர்களின் முகங்கள் அருகருகே. அவன் மூச்சு அவள் உதடுகளில் பட்டது. ஸ்ரீ, ஒரு தடவை மட்டும் என்றான். அவன் கை அவள் கன்னத்தில் ஏறியது. அவள் கண்கள் மூடின. அவன் உதடுகள் அவள் உதடுகளை மெதுவாக தொட்டன. முதல் முத்தம். மென்மையாக, ஏக்கத்தோடு. அவள் உடல் உருகியது. அவள் கைகள் அவன் சட்டை காலரை பிடித்தன. முத்தம் ஆழமானது. அவன் நாக்கு அவள் உதடுகளை தொட்டது. அவள் முனகினாள். அவன் அவளை சேர்லிருந்து எழுப்பி டைஸ்காய் சார்ந்து நிற்க வைத்தான். அவன் கைகள் அவள் இடுப்பில் ஏறின. சைரி மடிப்புகள் அவன் விரல்களால் தடவப்பட்டன. அவள் மூச்சு வேகமானது. ராகுல். யாராவது வருவாங்க என்றாள் அவள். ஆனா அவள் உடல் அவளோடு இன்னும் நெருங்கியது. யாரும் வர மாட்டாங்க. இந்த ஃப்ளோர் லாக் பண்ணியாச்சு என்றான். அவன் உதடுகள் அவள் கழுத்தில் இறங்கின. சூடான முத்தங்கள். அவள் தலை பின்னால் சாய்ந்தது. கண்கள் மூடின. அவன் கைகள் அவள் முதுகில் இறங்கின. சைரி ஆய் மெதுவாக இறக்கின. அவள் தோள்கள் தெரிந்தன. ஸ்மூத், சூடான. அவள் கைகள் அவன் சட்டை பட்டன்ஸாய் திறந்தன. அவன் மார்பு தெரிந்தது. அவள் விரல்கள் அங்கு தடுவின. அவன் உடல் நடுங்கியது. ஸ்ரீ, உன் தொடுதல் என்னை எரிக்குது என்றான். அவன் அவளை டெஸ்கில் உட்கார வைத்தான். அவன் அவள் முன் நின்றான், அவள் கால்களுக்கு இடையே. அவர்களின் உடல்கள் அருகருகே. அவன் கைகள் அவள் தொடைகளை தடவின. சைரி மேல். அவள் உடல் இறுகியது. ஆசை எரியது. என்னை நிறுத்தாது என்றாள் அவள் மெல்ல. அவன் மீண்டும் அவளை முத்தமிட்டான், ஆழமாக, பசியோடு. அவர்களின் உடல்கள் ஒரே தாளத்தில் அசைந்தன. அவள் கைகள் அவன் முதுகில் ஆழமாக பதிந்தன. அவன் மூச்சு அவள் காதில் சூடாகப்பட்டது. நீ என்னோட இந்த இரவு முழுக்க என்றான். அவர்களின் உணர்வுகள் உச்சத்தை நோக்கி சென்றன. அலுவலக அமைதியில் அவர்கள் ஆசை மட்டும் ஒலித்தது. மூச்சுகள், முனகல்கள், தொடுதல்கள். அவள் அவன் பெயரை முனகினாள். அவன் அவளை இறுக்கினான். பின்ன அமைதி. அவர்கள் இருவரும் அணைப்பில். அவள் தலை அவன் தோளில். இது தப்பு, தெரியும் என்றாள் அவள். தெரியும். ஆனா உண்மை என்றான் அவன். நாளை என்ன ஆகும்னு தெரியல. ஆனா இப்போ நீ என்னோட. கூதாதை உனமாறுக. அவள் சிரித்தாள். கண்ணீர் வழிந்தது. அவன் அவளை மீண்டும் முத்தமிட்டான். அந்த இரவு முடிந்தது. ஆனா அவர்களின் ஆசை ஆரம்பமானது. அலுவலகம் இப்போ முழு அமைதியில் மூழ்கியிருந்தது. எமர்ஜென்சி லைட்ஸ் மட்டும் மங்களாக இருந்தன. ஸ்ரீதேவி டெஸ்கில் உட்கார்ந்திருந்தாள். ராகுல் அவள் முன் நின்றான், அவள் கால்களுக்கு இடையே. அவர்களின் மூச்சுகள் ஒரே தாளத்தில் ஓடின.
அவன் கைகள் அவள் தொடைகளை சைரி மேல் மெதுவாக தடவின. அவள் உடல் நடுங்கியது. ஆசை அலை அலையாக ஏறியது. ராகுல், இங்கே யாராவது என்றாள் அவள். குரல் நடுங்கியது. ஆனா அவள் கைகள் அவன் சட்டை ஆயிறுக்கமாக பிடித்திருந்தன. யாரும் வர மாட்டாங்கள். கேமராக்கள் ஆஃப். டோர் லாக் என்றான் அவன், குரல் ஆழமாக. அவன் மெதுவாக அவளை முத்தமிட்டான். உதடுகள் ஆழமாக இணைந்தன. அவன் நாக்கு அவள் உதடுகளே தொட்டது. அவள் முனகினாள். அவள் கைகள் அவன் முதுகில் ஏறி அவனை இன்னும் நெருக்கமாக இழுத்தன. அவன் கைகள் அவள் இடுப்பில் இருந்து மேலே ஏறின. சைரி மடிப்புகளை தடவி அவள் உடல் இறுகியது. சூடு ஏறியது. அவன் உதடுகள் அவள் கழுத்தில் இறங்கின. மெதுவாக சூடான முத்தங்களால் நிரப்பின. அவள் தலை பின்னால் சாய்ந்தது. கண்கள் மூடின. ராகுல், என்னை உணரவை என்று அவள் மெல்ல கெஞ்சினாள். அவன் அவளை டெஸ்கில் மெதுவாக படுக்க வைத்தான். ஃபைல்ஸ் சிதறின. ஆனா அவர்களுக்கு கவலை இல்லை. அவன் அவள் மேல் சாய்ந்தான். உடல்கள் முழுமையாக பொருந்தின. அவன் கைகள் அவள் தோள்களை தடுவின. சைரி பாலுவாய் மெதுவாக இறக்கின. அவள் தோள்கள் தெரிந்தன. ஸ்மூத் ரெயின் போல ஈர்மான ஸ்வேதால். அவன் உதடுகள் அங்கே தொட்டன, முத்தமிட்டன. அவள் கைகள் அவன் சட்டையாய் முழுமையாக திறந்தன. அவன் மார்பு அவள் முன். அவள் விரல்கள் அங்கே தடவின. அவன் உடல் நடுங்கியது. ஸ்ரீ, உன் தொடுதல் என்னை கொல்லுது என்றான் அவன், மூச்சு வேகமாக. அவன் கைகள் அவள் முதுகில் ஏறி இறங்கின. சைரி ஆய் மெதுவாக தளர்த்தின. அவள் உடல் அவன் தொடுதலில் உருகியது. அவர்களின் உடல்கள் ஒரே தாளத்தில் அசைந்தன. மெதுவாக ஆரம்பித்து பின்னர் தீவிரமாக. அவள் முனகள் அதிகமானது. அவன் பெயரை திரும்ப திரும்ப சொன்னாள். அவன் அவளே இறுக்கி உணர்வுகளை உச்சத்துக்கு கொண்டு சென்றான். அவன் மூச்சு அவள் காதில் சூடாகப்பட்டது. நீ என்னோட. இந்த அலுவலகம், இந்த இரவு எல்லாம் உன்னோட என்றான். அவள் உடல் அவன் தொடுதலில் தீப்பிடித்தது போல இருந்தது. அவன் விரல்கள் அவள் உடலில் ஆசையோடு தடவின. மெதுவாக, ஆழமாக. அவள் மூச்சு தடுமாறியது. உள்ளுக்குள் புயல். அவர்களின் உணர்வுகள் உச்சத்தை எட்டின. உடல்கள் நடுங்கின. மூச்சுகள் கலந்தன. ஆசை வெடித்தது. அவள் அவன் கழுத்தை இறுக்கி அவன் பெயரை முனகினாள். அவன் அவளை இறுக்கமாக அணைத்தான். பின்னர் அமைதி. அவர்கள் இருவரும் டெஸ்கில் அணைப்பில். அவள் தலை அவன் மார்பில். அவன் இதய துடிப்பு கேட்டது. இது நாளை என்ன ஆகும் என்றாள் அவள் மெல்ல. கண்ணீர் வழிந்தது. அவன் அவள் முடியை தடவினான். நாளை ஆபீஸில் நார்மலாக இருப்போம். ஆனா இந்த ரகசியம் எப்பவும் நம்மோட இருக்கும் என்றான். இன்னும் ஒரு முறை என்னைத் தொடு என்றாள் அவள். அவன் திரும்பி அவளை முத்தமிட்டான். மெதுவாக, ஏக்கத்தொடு. அவர்கள் உணர்வுகள் மீண்டும் எழுந்தன. கடைசி உச்சம். அலுவலக வெளிச்சம் மங்கியது. ஆனா அவர்களின் ஆசை எரிந்து கொண்டிருந்தது. விடியற் காலம் நெருங்கியது. அவர்கள் ஆடைகளை சரி செய்தனர். நான் போறேன். நீ சேஃப் ஆயிரு என்றான் அவன். அவள் அவன் கையை பிடித்தாள். நாளை ஆபீஸில் பார்க்கலாம் என்றாள் சிரிப்புடன். அவன் போனான். அவள் தனியாக உட்கார்ந்தாள். ஆசை இன்னும் அணையவில்லை. அந்த அலுவலகம் இப்போ அவர்களின் ரகசிய இடமாக மாறியது. அலுவலகம் இப்போ முழு இருட்டில் மூழ்கியிருந்தது. எமர்ஜென்சி லைட்ஸ் மட்டும் மங்கலான சிவப்பு ஒளி கொடுத்தன. ஸ்ரீதேவி டெஸ்கில் படுத்திருந்தாள். ராகுல் அவள் மேல் சாய்ந்திருந்தான். அவர்களின் உடல்கள் ஒரே சூட்டில் இணைந்திருந்தன. அவன் மூச்சு அவள் கழுத்தில் சூடாகப்பட்டது. அவள் கைகள் அவன் முதுகில் ஆழமாக பதிந்திருந்தன. நகங்கள் லேசாக கீறின. அவன் உடல் நடுங்கியது. ராகுல், இந்த தருணம் மறக்க முடியாதது என்றாள் அவள். குரல் நடுங்கி முனகலாக மாறியது. அவன் சிரித்தான். அந்த சிரிப்பில் பல மாத ஏக்கம். அவன் விரல்கள் அவள் முதுகில் மெதுவாக நகர்ந்தன. ஒவ்வொரு அங்குலமும் தடவி அவள் உடலை நடுங்க வைத்தன. அவன் மெதுவாக அவளை திருப்பினான். அவள் முதுகு அவன் மார்போடு அணைக்கப்பட்டது. அவன் கைகள் அவள் இடுப்பில் இருந்து மேலே ஏறின. சைரி ஆய் மெதுவாக தளர்த்தின. அவள் உடல் அவன் தொடுதலில் உருகியது போல அசைந்தது. அவன் உதடுகள் அவள் கழுத்தில் நகர்ந்தன. சூடான ஈர்மான முத்தங்கள். அவள் தலை பின்னால் சாய்ந்தது. முனகல் வெளியேறியது. என்னை முழுமையா உணரவை என்று அவள் கெண்ணினாள். குரல் ஆசையில் நிரம்பியது. அவன் அவளை இறுக்கமாக அணைத்தான். அவர்களின் உடல்கள் ஒரே தாளத்தில் அசைந்தன. மெதுவாக ஆரம்பித்து பின்னர் வேகமாக, தீவிரமாக. அவள் கைகள் அவன் தலைமுடியை பிடித்து இழுத்தன. அவன் மூச்சு அவள் காதில் சூடாகப்பட்டது. ஸ்ரீ, உன் உடல் என்னோட. உன் உணர்வு என்னோட என்றான் அவன்.
அவள் உடல் அவன் தொடுதலில் தீப்பிடித்தது போல இருந்தது. அவன் விரல்கள் அவள் உடலில் ஆசையோடு தடவின, மெதுவாக, ஆழமாக, பசியோடு. அவள் மூச்சு தடுமாறியது, உள்ளுக்குள் ஒரு புயல் சுழன்றது. அவள் கண்கள் கலங்கின, ஆனா அது சந்தோஷம், ஆசை கலந்த கண்ணீர். ராகுல், இந்த ஆசை என்னை முழுங்கிடுச்சு. உன்னோட இணையணும். முழுமையா என்றாள் அவள். அவன் அவளை மீண்டும் திருப்பி அவள் மேல் சாய்ந்தான். அவர்களின் பார்வைகள் சந்தித்தன, தீவிரமான ஆசை நிரம்பிய. அவள் கைகள் அவன் முகத்தை தொட்டன, அவன் உதடுகளை முத்தமிட்டாள் ஆழமாக, பசியோடு. அவன் உடல் அவள் உடலோடு பொருந்தியது, உணர்வுகள் ஒரே அலையாக ஓடின. அவன் கைகள் அவள் இடுப்பை இறுக்கி அவளை தன் மீது இழுத்தான். அவள் உடல் அவன் தொடுதலில் உருகியது, அசைந்தது. அந்த தருணத்தில் எல்லாம் மறந்தது. அலுவலகம், டெட்லைன், உலகம். உள்ளே ஆசை மட்டும். அவள் முனகல்கள் அதிகமானன. அவன் பெயரை திரும்ப திரும்ப சொன்னாள். அவன் அவளை இறுக்கி உணர்வுகளை உச்சத்துக்கு கொண்டு சென்றான். ஆசை அலைகள் அலை அலையாக வந்து உச்சத்தில் வெடித்தன. உடல்கள் நடுங்கின, மூச்சுகள் கலந்தன, உணர்வுகள் முழுமை பெற்றன. பின்னர் அமைதி. அவர்கள் இருவரும் டெஸ்கில் அணைப்பில் படுத்திருந்தார்கள். அவள் தலை அவன் மார்பில், அவன் இதய துடிப்பு அவள் காதில் இசையாக ஒலித்தது. அவன் விரல்கள் அவள் முடியை மெதுவாக தடவின. இது முடிவு இல்ல, ஆரம்பம் என்றாள் அவள் மெல்ல. கண்ணீர் வழிந்தது, சந்தோஷ கண்ணீர். ஆனா விடியற் காலம் நெருங்கியது. அலுவலக வெளிச்சம் மெதுவாக ஏறியது. அவன் எழுந்தான், ஆடைகளை சரி செய்தான். நான் போகணும், நாளை மீட்டிங்ல பார்க்கலாம் என்றான் சிரிப்புடன். அவள் அவன் கையை பிடித்தாள். இன்னும் ஒரு முறை என்னை அணைச்சு முத்தமிடு என்றாள். அவன் திரும்பி வந்து அவளை இறுக்கமாக அணைத்தான். அந்த கடைசி அணைப்பு மிக ஆழமானது, மறக்க முடியாதது. அவர்கள் உதடுகள் மீண்டும் சந்தித்தன, மெதுவாக, ஏக்கத்தோடு. அவன் போனான். அவள் தனியாக உட்கார்ந்தாள். ஆசை இன்னும் மெரிந்து கொண்டிருந்தது. அந்த அலுவலகம் இப்போ அவர்களின் ரகசிய சொர்க்கமாக மாறியது. நாளை நார்மல் ஆஃபீஸ் டே. ஆனா அவர்களின் பார்வைகள் சந்திக்கும் போது அந்த இரவின் நினைவு எரியும்.